வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் யோசிச்சு போட்டு ஒரு கணக்கெல்லாம் பிளான் பண்ணால் பயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் எனக்கு பயம் அதிகரிச்சுட்டே இருக்குது. தனிமையாக மாட்டிக்கிட்டேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. பணம் கொடுத்த உதவியில் ஒரு ஆலோசனை சொல்லக்கூட யாரும் வரமாட்டாங்க. ஒரு பயமான ஒரு தனிமையான உணர்வு என்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு சிக்கல் பெருசாகிடுமோன்னு ஒரு பயம் பக்குன்னு இருந்துகிட்டே இருக்குது. நான் ரொம்ப நேர்மையாக தான் இருக்கிறேன். யாருடைய பைசாவை நான் அபகரிக்கலை. ரொம்ப நேர்மையாக இருக்கேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய தான தர்மம்லாம் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் இது போல் பிரச்சனைகள் வரும்போது இந்த தானம் நம்ம செஞ்ச நன்மைகளை எங்கே போச்சு? நமக்கு உதவி செய்யலையே, நம்ம அம்போன்னு விட்டுட்டோமே, நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்களே, தான தர்மம் செஞ்சால் ஏதாவது வகையில் நமக்கு உதவி வரும்னு சொன்னாங்களே, ஆனால் எதுவுமே நமக்கு வரலையே. இது போல் 1008 கேள்விகள் மனசில் குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு முக்கியமான உண்மை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் இந்த நல்லது நடக்கிறத இந்த நல்லவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சில தடைகள் இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் அல்லது நீங்கள் செய்த நன்மைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கும் நடுவில் ஒரு தடை இருக்குது. இந்த தடை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த 5 விதமான தடையும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதில் முதல் தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பங்காளி யார், உங்களுடைய பார்ட்னர் யார், யாரை நீங்கள் நம்புறீங்க? கடவுளை தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் அந்த கடவுளை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க? கடவுளுடைய குணாதிசயங்கள் என்னன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 1, எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இல்லை என்றாலும் அதை எளிதாக சுலபமாக மாற்றுவதே கடவுளின் இயல்பு. 2வது, மனிதர்களைப் போல பிரச்சனைகளை அவர் கையாள மாட்டார். 3வது, ஒரே மாதிரியான செயல்களை செய்ய மாட்டார். ஃபஸ்ட்டு ஒரு அற்புதம் செஞ்சார், ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிராக்கள் நடந்துன்னா அந்த சேம் பேட்டர்னை அவர் ட்ரை பண்ண மாட்டார். வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதே போல் செய்வார், நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவரை கணிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்படி தான் செய்வார், இங்கே தான் பிளான் பண்ணி இப்படி கொண்டு வருவான்ட்டு நம்ம மனுஷங்களை பிளான் பண்ணுறது போல் கடவுளை கணிக்க முடியாது. இந்த கடவுளின் இயல்பை எதுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன்னா, நீங்கள் இது வரைக்கும் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை நீங்கள் மறுபடியும் அசை போடுங்கள். உங்கள் கடவுள் யார் என்பதை மறுபடியும் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். நம்பர் 2, உங்களுடைய எதிரியின் சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், எப்பொழுதும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் தடைப்பட்டு இருக்கு. எப்பொழுதும் வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்கு. எப்போதும் உங்களுக்கு இதெல்லாம் சுபகாரியங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் தடைப்பட்டிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய சிந்தை. உங்கள் சிந்தை தாக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு உங்கள் சிந்தை வேறொரு திசையில் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது, வேலை செய்து கொண்டிருக்கிறது. சந்தேகம், இது நடக்குமா நடக்காதா? இந்த ஒரு விஷயம் மனசில் எப்பொழுதெல்லாம் அசை போடுகிறோமோ அந்த அசை போட இந்த மனதில் அளவில் பார்த்திங்கன்னா சிந்தை அளவில் ஒரு பயத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வந்துடும். எனக்கு வர வேண்டிய 50,000 ரூபாய் ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருக்காரு, நாளை காலையில் தரேன்னு அவர் சொல்கிறாருன்னா தருவார் சொல்லி நம்பினா பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, அவர்கிட்ட பணம் ஃபஸ்ட்டுக்கு இருக்கா, அவர் தருவார் சொல்லுவார், தருவாரா மாட்டாரா, இவர் தருத்தை வேறு யாராவது தடுத்து நிறுத்திடுவாங்களா, அல்லது இவர் ஊரை விட்டு போயிடுவாரா, நம்ம ஃபோன் பண்ணால் மறுபடியும் எடுப்பாரா மாட்டாரா, காலையில் போனால் அவங்க வீட்டில் இருப்பாரா மாட்டாரா, ஒருவேளை அவர் போய் சொல்லியிருப்பாரோ. இது போல் சில விஷயங்கள் நம்ம சந்தேகப்பட மனசில் பயம் உண்டாகிட்டே இருக்கும். நம்பிக்கை குறையும் போது சந்தேகம் அதிகரிக்கும், சந்தேகம் அதிகரிக்கும் போது நம்பிக்கை குறையும். இவ்வளோதான் பேட்டர்ன். நம்பர் 3, அசை போடும் சிந்தை. இந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் மாட்டிப்பாங்க. ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த தப்பை பார்த்திங்கன்னா சரி நம்மளே தப்பு செஞ்சுட்டா கூட சரி பரவாயில்ல விட மாட்டோம், அந்த தப்பை மறுபடியும் யோசிப்போம். அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் எடுக்கும்போது பெரிய தப்பாகிடும். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பீங்க, யாரோ திட்டிகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தவறான விஷயமாக இருந்திருக்கும். அதை நீங்கள் நினைக்க உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்னெல்லாம் கடவுள் ஏற்றுப்பாரா, நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, இத்தனை பேரை நான் மதிக்காமல் பண்ணிட்டேனே, இவ்வளோ குடிச்சிட்டேனே, இவ்வளோ பொருளை அழிச்சிட்டேனே, என் குடும்பத்துக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையே, நான் சுற்றி கடன் வாங்கிட்டேனே, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகிடும். தாழ்வு மனப்பான்மையால் இருக்கிறதுனால புதிதான எந்த விஷயத்தையும் உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது. ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள விஷயம், நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய செல்ல பிள்ளை நீங்கள். உங்கள் தப்பை நீங்கள் எப்போ உணர்ந்துட்டீங்களோ அப்போயே அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் தப்பை நீங்கள் அழிக்க தேவையில்லை. கடவுளுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, அது இல்லை எப்பொழுது நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, எப்போ மனம் திரும்பினீங்க நன்றாக
தெரியும். அதனால் அசைப்பட வேண்டாம். உங்களுக்கு வாழ்க்கை நடந்த விஷயங்கள் நீங்கள் அசைப்பட வேண்டாம். அதை திருத்த முயற்சி செய்யாதீங்க. அப்படி திருத்த முயற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டமே ஸ்லோவாயிடும். அதனால் இந்த தவறை செய்யாதீர்கள். நிறைய பேர் இந்த தவறை அதிகமாக செய்கிறார்கள். நம்பர் 4, பணம் ஆபத்தானதா? இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம். ஆன்மீக ரீதியாக எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ஆனாலும் சரி, முஸ்லீம்ஸ் ஆனாலும் சரி, அல்லது இந்து மக்களானாலும் சரி, பணத்தை ஒரு வெவ்வேறு விதத்தில் வர்ணிச்சிருப்பாங்க. ஒரு செல்வம் அதிகமாச்சுன்னா பெருமை வந்துடும், அம்மா கெட்டு போயிடுவேன், கெட்ட பழக்க வழக்கம் வந்துடும், திமிரு வந்துடும், இதெல்லாம் சொல்லி அந்த பணத்தை தவறான ஒரு திசையில் கண்காணித்திருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் எப்பொழுதும் செல்வம் கடவுளுடைய ஒரு கரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா செல்வத்தை கொடுத்து தான் ஆசீர்வதிப்பார். செல்வம் கடவுளுக்கே பிடிக்கும். ஏன்னா இந்த உலகம் வெறுமையாக அவர் படைக்கல. அனைத்து விதமான செல்வங்களும் மனுஷங்கள் பெற்று சந்தோஷமாக வாழணும் தான் படைச்சிருக்கார். செல்வம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பணத்தை நம்ம கடவுளுக்கு மேலே சிந்திக்கும் பொழுது தான், அதையே கடவுளாக நினைக்கும் பொழுது தான் அங்கே பிரச்சனை வருது. உங்களுடைய சூழ்நிலைக்கு பணம் இப்போ ஒரு 10,000 வேணும்னா அந்த 10,000 தான் உலகன்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு மனுஷன். நீங்கள் கேட்டால் அது கிடைக்கும். அதனால இது கேட்டால் எப்படி கிடைக்கும்? என்னுடைய தகுதிக்கு, நான் படித்த படிப்புக்கு, நான் செய்கிற வேலைக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் நான் எப்படி சம்மந்தம் இல்லாததை கேட்டால் கிடைக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தகுதி பார்த்தா கடவுள் இந்த உலகத்தில் படைச்சார். நீங்கள் ரொம்ப நல்லவர் நினச்சா இந்த உலகத்தில் அவர் படைச்சார். உங்களுக்கு நல்லவர் சொல்லி தான் உங்களுக்கு நல்லா மூச்சு காற்றுலாம் கொடுத்து கிட்னிலாம் கொடுத்து நல்லா பக்கா வச்சுருக்காரு. நிறைய பேர் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது கடவுள் அனைத்து விதமான அவயங்களும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் 100% உத்தமர், அல்லது நான் 100% உத்தமர், ரொம்ப நல்லவேன்றதுனால நமக்கு அது கொடுக்கல. அது கடவுளுடைய ஈவு. ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு நன்றாக இருக்கணும், அவருடைய விருப்பம். அப்படி இருக்கும்பொழுது இதையும் அவரால் கொடுக்க முடியும். அத்தகைய விருப்பம் உள்ளவரையே நம்ம என்ன பண்ணுறோன்னா, தரக்கூடியதே வேண்டான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களில் எதிர்மறையாக திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பணம் வேணாம்ப்பா, அவ்வளோ வேணாம்ப்பா, இது இருந்தால் போதும், இது இருந்தால் போதுன்னு இல்லை, அது இருந்தால் நல்ல விஷயம்தான். நிறைய பேருக்கு கொடுங்க. உங்கள் மனசை பெருசாக்குங்க. உங்கள் மனசை சின்ன விஷயங்களுக்குள்ள அடக்கி வைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா கடவுள் மிகப்பெரியவர். அவரை போல சிந்தியுங்கள். கல்யாணத்துக்குண்டான வரன் கொடுத்துட்டாரு, பணம் இல்லையே யோசிக்காதீங்க, அதுக்குண்டான பணத்தை அவர் கொடுப்பார். வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் கையில் இன்ஜினியர் இருப்பார், ஆனால் கையில் பணம் இருக்காது. அந்த திட்டத்தை கொடுத்த ஆண்டவர் அதுக்குண்டான பணத்தையும் கொடுப்பார். ஒரு வேலை வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பணத்தையும் அவர் கொடுப்பார். அனைத்து விஷயங்களும் ஒன்று கொண்டு தொடர்புடையது. அதனால் கடவுள் இது தந்தால் அதை தரமாட்டாருன்னு கிடையாது. இதை செஞ்சால் அதையும் செய்வார். அதனால் உங்கள் விருப்பங்களை கட்டுப்படுத்தாதீர்கள். கடவுள் அனைத்து விஷயங்களும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் விரும்புகிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் நடக்காததுக்கான காரணம் இவைகள் தான். இந்த 4 விஷயம் தான். சுற்றி போனால் அங்கே தான் வரும். உங்கள் சிந்தை தாக்கப்பட்டு இருக்கிறது, அதை நீங்கள் நம்புங்க. நம்ம சிந்தை அளவில் ரொம்ப தாக்கப்பட்டோம், ரொம்ப நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை நம்பிட்டோம், நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை பயந்துட்டோம். இதனால் நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும், கடவுளை அப்போ பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறாரு கேட்டிங்கன்னா, 5வது முக்கியமான விஷயம், கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்களை இப்படியே கைவிடவே மாட்டார். இந்த வீடியோவை இந்த நேரத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா அது தற்செயலாக உண்டானது கிடையாது. கடவுளுடைய திட்டம் இல்லாமல் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வருவதற்கான ஒரு கருவியாக கூட இது கடவுள் பயன்படுத்த முடியும். 1008 வீடியோஸ் இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கான வீடியோஸ் இருக்குது. ஆனால் உங்கள் ரூமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இந்த விஷயத்தை வைத்திருக்கிறார். அதனால் கடவுளை நம்புங்க. எந்த விஷயத்தில் சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. நமக்கு சந்தேகம் வருதுனாவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ, எங்கெங்கெல்லாம் மனசு படபடக்குதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு இவையெல்லாம் தடையாக வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒரு அலர்ட் ஆகிடுங்க. ஆஹா, இது ஏன் திடீர்னு இப்படி வருது, பெருசாக ஏதோ வரப்போகுது, பெரிய ஆசீர்வாதத்தை இவங்களாம் ட்ரை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே யோசித்து அதை பெறுவதற்கான எண்ணங்களை மட்டுமே யோசிங்க. இந்த வீடியோவில் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான நிறைய விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் தேங்கி நிற்க வேண்டாம். உங்களுக்கான அனைத்து ஆசீர்வாதங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தில் இருக்க போகுது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை நடக்க போகிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிற வரை ஒன்று ஒன்றா பட்டு நடக்க போகுது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். நீங்கள் விரும்பக்கூடிய பணமானாலும் சரி, சுபகாரியங்களானாலும் சரி, அனைத்து விதமான விடுதலை ஆனாலும் சரி, அனைத்து விதமான செல்வங்களானாலும் சரி, உங்களுக்கு தேடி நிற்கும். உங்களுக்கு அதை ஆச்சரியப்படுத்தும். அதுக்கான அறிகுறிகள் இந்த நாளிலிருந்து வீடியோ பார்த்து முடிச்ச இந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதிர்பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பெரிய ஆசீர்வாதமான மக்களாய் வாழ்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.